வணக்கம். இப்ப இருக்கக்கூடிய செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல நம்ம உடலுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், நம்ம மருந்து மாத்திரைகள நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆனா, மருந்து மாத்திரைகள் இல்லாம நம்ம உடல் பிரச்சனைய சரி செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறைனா, அது அக்குபஞ்சர் தான். அக்குபஞ்சர் யாரெல்லாம் பண்ணலாம்? இதுல என்ன பயன்கள் இருக்கு? இப்படி நெறைய விஷயங்கள அக்கு மாஸ்டர் முருகலட்சுமண பாண்டியன் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்னன்னா, இப்ப இந்த ஊசி வந்து நம்ம உடம்புல அங்கங்க வந்து நம்ப சொருகுறோம் இல்லையா? இது மூலியமா நாள்பட்ட உடம்பு வலி, இப்போ மூட்டு வலியா இருக்கலாம், கழுத்து வலி, முதுகு வலியா இருக்கலாம். இது எப்படி சரியாகும்? ஒருவேளை அந்த டைம்க்கு அது ஒரு நிவாரணமா இருந்தா கூட, இது லைஃப் லாங் வந்து அந்த வலிய குணப்படுத்துமா? பெர்மனன்ட்டா அத குணப்படுத்துமா? அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஸோ அத பத்தி சொல்லுங்க. ஓகே. இப்ப வலி அப்படின்றது ஏன் வருது? உயிருள்ள இருக்க உடம்புல தான் வலின்றது தெரியும். அப்போ ஒரு உடல்ல உயிர் ஓட்டம் இருக்குன்னா, அதனுடைய தடைப்பாடு வரும்பொழுது வலிய சொல்லுது. எந்த உடம்புல உயிரோட்டம் சரியா ஓடலையோ, அங்க வலி, கூச்சம், இறுக்கம், மதமதப்பு, பிடிப்பு, உணர்வற்ற தன்மை இருக்கும். இது எல்லாமே நம்ம நோய் இருக்கு, உயிரோட்டம் சரியா ஓடல அப்படின்றத சொல்லுது. அப்ப அத என்ன பண்ணணும்? உயிரோட்டத்த ஓட வைக்கிற வேலைய தான் இந்த அக்கு டச், அக்கு பிரஷர், அக்கு பங்க்சர்ன்னு சொல்லக்கூடிய தொடு சிகிச்சை, அழுத்த சிகிச்சை, குத்தூசி மருத்துவம் அப்படின்றது செய்யுது. அதனால எல்லா இடத்துலயுமே ஊசி போடணுன்ற அவசியம் இல்ல. 1. பச்சிளம் குழந்தைகள் வர்றாங்கன்னா, தொட்டாலே சரியாயிடும். அதுக்கு எந்த பொருளும் தேவைப்படாது. அந்த மாரி எளிமையா செய்ய முடியும். எஸ். சார், இப்ப இந்த அக்குபஞ்சர் இது எப்படி வேலை செய்யுது? இத எந்த வயது உள்ளவங்கலாம் இத எடுத்துக்கலாம், இந்த சிகிச்சை முறைய? யா. ஒரு குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே கூட சிகிச்சை பண்ண முடியும். ஏன்னா, தாய்கிட்ட இருந்து தான் எல்லா எனர்ஜியும் குழந்தைக்கு போறது. ஸோ தாயின் கர்ப்ப காலத்தில சிகிச்சை அளிப்பதன் மூலமா, குழந்தையின் உருவாக்கத்த ஒழுங்குபடுத்த முடியும். அந்த குழந்தை பிறந்த பின்னாடி, பிறந்த குழந்தைக்கு இருந்து நாம சிகிச்சை அளிக்க முடியும். அடுத்து எவ்வளோ வயதானவங்களா இருந்தாலும் நாம சிகிச்சை அளிக்க முடியும். இதுதான் அக்குபஞ்சர் மருத்துவத்துடைய இது. ஏன் அப்படின்னா, இங்க நாம செய்யறதெல்லாம் அக்குபங்க்சர்ல உயிரோட்டத்த ஒழுங்குபடுத்துற வேலை தான். இதுக்கு ஊசி தேவையில்ல. தொட்டாலும் வேலை பார்க்கும், அழுத்துனாலும் வேலை பார்க்கும். ஆனா சரியான இடத்துல தொட்டோமான்றது தான் முக்கியம். சார், இப்போ அக்குபஞ்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கான சிகிச்சை முறை அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அந்த குறிப்பிட்ட நோய்கள்னா என்னென்ன நோய்களுக்கு இந்த சிகிச்சை நீங்க குடுப்பீங்க சார்? ஏ டூ இசட் எல்லா நோய்களுக்குமே நாம அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுக்க முடியும். தொடு சிகிச்சை கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு கருப்பை கட்டிகள், மாதவிடாய் கோளாறு, பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் இதெல்லாம் கூட அழகா குணமாகும். ஸோ இது கைனகாலஜிக்கல், நியூரலாஜிக்கல் இந்த மாதிரி எல்லா நோய்களையுமே குணப்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்குறோம். நெறைய பேர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இந்த நோய்க்கு கூட எடுக்கலாமான்னு கூட தெரியாம இருப்பாங்க. ஸோ என்ன மாரியான நோய்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? உங்க கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. நல்லா சொல். இப்போ நாள்பட்ட தலைவலி எனக்கு 10 வருஷம் 15 வருஷம் தலைவலி இருக்குன்னு சொல்லுவாங்க. சைனோசைட்டிஸ் பார்த்தோன்னு சொன்னால் எனக்கு இங்கே கண்ணுக்கு மேலே ஃப்ராண்டல் சைனோசைட்டிஸ் இருக்குது, அல்லது இந்த நாசல் சைனோசைட்டிஸ் இருக்குது, அல்லது இந்த மேக்ஸிலரி சைனோசைட்டிஸ் இருக்குது, பல வருஷமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது சரியாகும். சார், இப்போ அக்குபஞ்சர்ல எத்தன வகைகள் இருக்கு? ஒவ்வொரு வயது உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குமா? இல்ல 5 வயசு குழந்தைக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான், இல்ல 50 வயசு உள்ளவங்களுக்கும் ஒரே மாரி ட்ரீட்மெண்ட் தான் குடுப்பீங்களா? பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயது இல்லை 100 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தாலும் அந்த உடம்புல உயிர் இருந்தால் நாம சிகிச்சை கொடுக்கலாம். ஏன்னா இது உயிரோட்டத்தை தான் ஒழுங்குபடுத்துதே ஒழிய வயசு சம்மந்தமாக அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சார், இப்போ நார்மலா இப்போ ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, பித்தம், வாதம் இத வச்சு அந்த ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. நீங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ட ஒரு பேஷண்ட்க்கு எதன் அடிப்படையில நீங்க ட்ரீட்மெண்ட் குடுக்குறீங்க? ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க. இந்த அக்குபங்க்சர் மருத்துவம் வந்து பஞ்சபூத அடிப்படையில் பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய நாடி அப்படின்றத அந்த பஞ்சபூதத்தோடு நாடியும் ஒப்பிட்டு பார்க்குறது. அக்குபஞ்சர் மருத்துவம் குறித்த நெறைய பயனுள்ள தகவல்கள எங்களோட நேயர்களுக்கு வழங்கியமைக்கு நன்றி சார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square ஓட 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.